டை ஃபேட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா முதல்ல டை ஃபேட்னா எங்க இருக்கும்? இந்த தைஸ்ல இருக்கிற ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும் சப்கியூட்டேனியஸ் ஃபேட். சில பேருக்கு வந்து இந்த தைஸ்க்கு உள்ள இந்த மசில்ஸ்க்கு உள்ள கூட இருக்கலாம். அதுக்கு பேர் இன்ட்ராமஸ்குலர் ஆர் இன்டர்மஸ்குலர் ஃபேட். அது கொஞ்சம் ரிஸ்கி. இப்போ இந்த தை ஃபேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டெஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து இந்த தையோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணணும். இன்ச் டேப் வச்சு இந்த தையோட சர்க்கம்ஃபரன்ஸை முதல்ல மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேலிப்பர் வச்சு இந்த தையில இருக்கிற ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் இருக்குல்ல, இந்த ஃபோல்ட் பண்ணி இந்த திக்னஸை மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேர்ட் வந்து அந்த தை மசில் சம்பந்தப்பட்ட அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்டாக பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 டெஸ்ட் வந்து கண்டிப்பா பேஸா இருக்கணும் ஆக்சுவலா. இப்போ இந்த ஃபேட் பர்னிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்போ அது சம்பந்தப்பட்டவங்க வந்து டயட்ரி ப்ராக்டிஸ்லயும் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 weeks to 8 weeksல வந்து ஏதாவது சேஞ்ச் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ மறுபடியும் இந்த 3 டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த 3 இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ், இதெல்லாம் மாற்றங்கள் வருதா, ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா, தை சைஸ் கம்மியா இருக்குதா, அதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த லெக்ல ஃபேட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியல் வந்து ரொம்பவே பில் ஆவரேஜா இருக்கும். அவங்களுக்குலாம் சிஸ்டமேட்டிக்கா தான் ட்ரைனிங் பண்ணணும். அவங்களுக்கு லெக் ட்ரைனிங் மட்டுமே பத்தாது, டார்சோக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஆர்ம்ஸுக்கும் பேரலா ட்ரைனிங் கொடுத்தா தான் ரிசல்ட்ஸ் வரும். அதை பற்றின சாம்பிள் இப்போ அவங்க பார்க்கலாம். So lunge on the spot. 70% of the body weight நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே கீழே மூவ்மெண்ட் பண்ணலாம். இதுவே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. லஞ்சஸ் ஆன் த ஸ்பாட் வித்தவுட் எனி வெயிட்ஸ். இதுவே நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ் வேரியேஷன் தான். இதோட சேர்த்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, டம்பிள்ஸ், பார்பல்ஸ். அதில் வந்து முக்கியமாக அந்த பார்பல் எடுத்து பிஹைண்ட் த ஹெட் பண்ணுவாங்க, பிஹைண்ட் த நெக். இது நான் டிஸ்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஷோல்டர் நிறைய பேருக்கு மொபிலிட்டி இருக்காது இப்படி கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் ஒர்க் அவுட் முடிஞ்சோன்னா இது இந்த ஆங்கிள் வந்து இப்படி தூக்க முடியாது அதை. ஸோ அதனால் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கணும். பார்பல் வந்து இப்படி ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டா நல்லது. இந்த ஆங்கிளில் நிறைய பேர் இந்த எல்போ கூட அப்படி கீழே போகும், அப்படி போகக்கூடாது. ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். தென் லஞ்ச் ஆன் த ஸ்பாட். இந்த மாதிரி வெயிட்டட் லஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணலாம் வித் பார்பல். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்பல் வந்து நம்ம வந்து கேலிபிரேட் பண்ணணும். சில பேருக்கு அடிஷ்னல் பிளேட்ஸ்லாம் தேவைப்படாது, வெறும் ராட் மட்டுமே போதும். ஸ்டேஷனரி லஞ்ச் இதை யூஸ் பண்ணி கர்ல் அண்ட் ப்ரெஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ்லாம் பண்ணலாம். அது லெக்குக்கு பெனிஃபிட்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த டைனமிக் லஞ்சஸும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டம்பிள்ஸ் எங்கே ஸ்டேஜ் வச்சுட்டு ஸ்டார்டிங் பொசிஷன், ஃபார்வர்ட் லஞ்ச் வித் ஷோல்டர் ப்ரெஸ், இப்படியும் நம்ம பண்ணலாம். With proper control, forward lunge with shoulder press, dynamic lunges.